மல்லி விஜயை எப்படியாவது காப்பாற்றினோம் அப்படின்னு வக்கீல்கிட்ட பேசிட்டு போட மல்லியை திடீர்னு ராஜேஸ்வரி ஆளுங்க கடத்திட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இது ராஜேஸ்வரி நம்ம கடத்திருக்கா அப்படின்னு ராஜேஸ்வரி மல்லியை பார்த்து, என்ன மல்லி உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக கோர்ட்டு போயிட்டுருக்கியா? இங்கே பாரு, அப்படிலாம் நீ என்னை மீறி அவ்வளோ ஈஸியாலாம் விஜயை காப்பாற்றிட முடியாது. ராஜேஸ்வரி ஒரு திட்டம் போட்டானா கண்டிப்பாக அதை ஜெயிக்காமல் விடமாட்டா. அப்படி ராஜேஸ்வரி எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். கடைசியாக உயிர் மேலே பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வக்கீலை இங்கேயே விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி ஓடிக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு நான் தர ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு விஜயை காப்பாற்ற போகிறேன், விஜயை வெளியே கொண்டு வருவேன், விஜய் சொத்தை விஜய்க்கு மீட்டு கொடுப்பேன், என்னை பற்றின உண்மையெல்லாம் கொண்டு போய் விஜய்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு தேவையில்லாமல் நீ சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கேன், பலியாக போகிறது நீயும் உன் பெரியமாவும் தான். புரியுதா? அன்றைக்கி உன் பெரியமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, கார் ஆக்சிடெண்ட்டு. அது லைட்டாக பண்ண வச்சேன், திரும்ப அதை வெயிட்டாக பண்ண வச்சிடாத. வெயிட்டாக பண்ணனா அப்புறம் தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, நம்ம மல்லி ஒன்று சிரிக்கிறாங்க. ராஜி, என்னடி என்ன நான் சொல்கிறவங்க சிரிப்பாக இருக்கா? அப்படி சிரிக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா என்ன? பைத்தியம் எனக்கு பிடிக்கலடி, உனக்கு தான் பிடிக்க போகுது. நீ நினச்சிட்ருக்கல பூனை கண்ணை மூணா உலகமே இருண்டு போயிடும் அப்படின்னு. ராஜேஸ்வரி திட்டம் போட்டால் அது மட்டும் தான் நடக்குமா? வேறு எதுவுமே நடக்காதா? ராஜி, நல்லா அவனை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையோட தத்துவம் என்ன தெரியுமா? கடவுள் கெட்டவனுக்கு நிறைய அள்ளி கொடுப்பாரு, ஆனால் கடைசியில் கை விட்டுருவாருமா. நல்லவங்கள சோதிப்பார், ஆனால் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். அப்படி தான் நான் சொல்கிறது உனக்கு புரியல நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ராஜேஸ்வரி, நேத்தியே நான் கோர்ட்டுக்கு போகும்போது நீ என்னை இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ நேற்று நைட்டு பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், நான் அப்படியே நீ சொன்ன பிளான் படியே செயல்பட்டா நீ தான் முட்டாளாவ அப்படின்னு நான் இங்கே அமைதியாக இருக்கேன். அதுக்காக கோர்ட்டுக்கு ஆள் போகலன்னு இல்லை, கோர்ட்டுக்கு ஆள் போயிடுச்சு. என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தெரியாதான் என்ன? அதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் இங்கே நான் உன் கூட உட்காந்துருக்கேன். இப்போது நான் போகலன்னா என் புருஷன் வெளியே பண்ண மாட்டாரா? நீ தாண்டி தப்பு கணக்கு போட்டிருக்க, உன் கணக்கை நான் சரி பண்ணியிருக்கேன். என்னடி சொல்கிற? புரியுற மாதிரி சொல்லு, என்ன பிளான் பண்ண? ஒன்றும் இல்லை ராஜி, நேற்று கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்டு வந்தேன். நாளைக்கு மட்டும் என் புருஷன் வெளில வரல அப்படின்னா அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிகிட்டு வந்தேன்னா வரவழியில் தான் உன்னை பார்த்தேன். யாரை? நம்ம அரவிந்த் வந்தார். அரவிந்த் என்னை பார்த்துட்டு ஃபீல் பண்ணார். அப்புறம் அரவிந்த் அவனும் பேசிகிட்டே வரும்போது நீ குணசேகரன் காலன்னு பேசுகிறத நான் பார்த்தேன். சரி, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது. குணசேகரன் சொன்னார், இது மாதிரி நாளைக்கு உங்களை கடத்த போகிறாங்க, விஜய் சாரை உள்ளே இருக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு விஜய் சார் கோர்ட்டில் தீர்ப்பு அவருக்கு எதிராக தான் வரப்போகுது, அவர் உள்ளே தான் இருக்க போகிறாரு, அது யாரையும் மாற்ற முடியாது அப்படின்னு குணசேகரன் சொன்னார். அதுக்கப்புறம் தான் குணசேகரனை அடித்து உதைச்சா, குணசேகரன் மூலமாக தான் நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்க. குணசேகரன்ட்ட அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. கடைசியில் குணசேகரன் இப்போது அப்ரூவராக மாறிட்டான். குணசேகரன் இப்போது என் கையில் இருக்கான், என் பிடியில் தான் இருக்கான். குணசேகரனை இப்போது அரவிந்த் தான் வச்சுருக்காரு. அரவிந்த்கிட்ட நான் நைட்டே சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில் ஒரு வேளை நான் கோர்ட்டுக்கு வர முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் வச்சு குணசேகரனை அப்ரூவராக மாற்றி அங்கே அவரை கோர்ட்டில் நிப்பாட்டுங்க. அவர் சொல்ல போகிற பதிலில் இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதோட ஒரே கல் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண சொன்னது யார் அப்படின்னு குணசேகரன் நாளைக்கு சொல்லுவார். சொல்லும்போது விஜயும் தான் அக்கா எந்த அளவுக்கு ஒரு மோசமானவ அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுப்பாருன்னு நான் நேத்தியே அரவிந்த் மூலிமா பிளான் பண்ணிட்டேன். இப்போது டைம் கரெக்டாக 10 ஆக போகுது. இப்போது நான் கோர்ட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே அரவிந்த் என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பாக நீங்கள் என்ன பிடிச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு. ஸோ பிளான் பியை செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஜேஸ்வரி, உன்னுடைய பிளான் தான் எல்லாமே, ஆனால் அந்த பிளானை சின்னதாக திருத்தி இப்போது அதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன். அதனால் இந்த திட்டத்தில் முட்டாளாக போகிறது நீ தான். நீ சொன்னியே என் புருஷனை வெளியே கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லி. என் புருஷன் வெளியே வரதான் போகிறாரு. ஆனால் என்ன, இந்த ராஜேஸ்வரி யாரால் உள்ளே போனோம், நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர போகிறாரு. அப்படி விஜய் வெளியே வந்தால் என்ன பண்ணுவார்னு உனக்கு தெரியுமா ராஜேஸ்வரி? வந்ததும் பலி நீயே தான் இருக்க போகிற, பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே மல்லி சொல்லவும் ராஜி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அப்போல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. குணசேகரன் உண்மையை சொல்ல மாட்டான், நீ வேணா பாரு, இங்கே போனதும் எல்லாத்தையும் மாற்றி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லவும் மல்லி சொல்கிறாங்க, தெரியும் ராஜேஸ்வரி, உன் ஆளுங்க எல்லாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் மட்டும்தானே. அதனால தான் நேத்தியே அவன் பேச எல்லாத்தையும் லைவாக வீடியோ எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அரவிந்த் அவங்களுடைய ஆளுங்களை அமைச்சு இப்போ குணசேகரன் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. குணசேகரன் மட்டும் மாற்றி சொன்னால் குணசேகரனுடைய ஒய்ஃபை கொண்டு வா அப்படின்னு நாங்களும் மிரட்டி வச்சுருக்கோம்.
என்ன பண்ணுறது, ஒன்றை மாதிரி மோசமான அழிக்கிறதுக்கு நாங்களும் மோசமாக மாறி தானே ஆகணும். அதனால் குணசேகரன் பயந்துக்கிட்டு தான் குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் விஜய் வெளியே வந்துடுவார். வந்த விஜய் உன்னுடைய உண்மையான முகத்தையே தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி உன்னை கூப்பிட்டு வச்சு நீ பண்ண இந்த காரியத்துக்கு விஜயே உனக்கு தக்க சன்மானம் கொடுக்க தான் போகிறாரு, அதை நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு மல்லி சொல்ல ராஜுக்கு என்ன பண்ணு தெரில. உடனே தன்னோட அடியாங்களை சொல்லி நீங்கள் கிளம்பி உடனே கோர்ட்டுக்கு போங்கடா, கோர்ட்டுக்கு போங்க. அந்த அரவிந்தத்தை இருப்பான், அவன்கிட்ட நம்ம மேனேஜர் குணசேகரன் இருப்பார். அப்படி இருந்தால் அந்த அரவிந்தை அடிச்சு போட்டுட்டு குணசேகரனை எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, இல்லைனா குணசேகரன் கதையை அங்கேயே முடிச்சிருங்க, சீக்கிரம் போங்கடா அப்படின்னு ராஜேஸ்வரி தன்னுடைய ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அமிச்சதும் ராஜேஸ்வரி மல்லியை அடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மல்லி ராஜேஸ்வரி பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு வக்கீல் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் குணசேகரனையும் விட்டுட்டோம், இன்னொரு பக்கம் மல்லியும் விட்டுட்டோம். லாஸ்ட் நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு மட்டும் நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா விஜய் நம்மளை எப்படி ஏற்றுப்பான்? கண்டிப்பாக விஜய் அதை ஏற்றுக்க மாட்டான். விஜய்கிட்ட எதையும் சொல்லி சமாளிக்க முடியாது. என்ன பண்ணுறது இப்போது? லாஸ்ட்டில் அந்த விஜய் ஏமாற்றி அவன் சொத்து எல்லாத்தையும் தமிழை மாற்றிக்கிட்டு கனடாவுக்கு போயிடலான்னு நாம் ஆசைப்பட்டோம். ஆனால் கடைசியில் அந்த மல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே, எல்லா பிளான் நாசமாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கர கோபத்தோட குழப்பத்தோடையும் நிற்கிறாங்க ராஜேஸ்வரி.